அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அந்த கிளாஸ் சீரிஸ்ல சாப்டர் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சாப்டர் 1 வந்து என்ன அப்படின்னா சுருக்குக. இந்த சுருக்குக டாபிக்க தனித்தனியா சின்ன சின்ன சப்ஹெட்டிங்கா பிரிச்சு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அது போக PYQ செட் வந்து ஒரு 2 செட்டு பார்த்துருப்போம். மொத்தமா ஒரு 2 செட்டு, இதுல ஒரு 15 கொஸ்டின், இதுல ஒரு 15 கொஸ்டின், டோட்டலா ஒரு 30 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா சாப்டர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சாப்டர் 2 வந்து என்ன அப்படின்னா மீச்சிமா மற்றும் மீப்போவா, எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த சாப்டர் வந்து படிக்கும் போது ரொம்ப நல்லா படிங்க. இல்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளானது தான். இதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருப்போம். மொத்தமா எத்தனை ஹெட்டிங் பார்ப்போம்னா 8 ஹெட்டிங் பார்ப்போம். விகிதத்தின் மூலம் மீச்சிமா மீப்போவா, பின்னங்களுக்கு மீச்சிமா மீப்போவா காணுதல், தசம எண்களுக்கு அடுக்குகளின் மூலம், தசம எண்கள்னா டெசிமல் நம்பர்ஸ், அதாவது பாயிண்ட் வச்சு எழுதுவோம் பார்த்தீங்களா, 0.6, 7.23 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? அடுக்குகளின் மூலம் மீச்சிமா மீப்போவா, மீச்சமா மற்றும் மீப்போவாவுக்கு இடையே உள்ள தொடர்பு, இயற்கணித முற்றமைகள். ஒரு பாலினாமியல், 2 பாலினாமியல் கொடுத்துட்டு 2 அல்லது 3 பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வகை கணக்குகள், தியரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வந்து பிற கணக்குகள். இதுல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஹெட்டிங் பார்க்கும் போது அந்த டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம், அந்த ஹெட்டிங்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? மொத்தமா 8 ஹெட்டிங் இதுல பார்க்க போறோம். இந்த 8 நல்லா பார்த்தா போதும். இதுல என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இப்போ நமக்கு ஒரு 2 நம்பர் கொடுக்குறாங்க, 36, 42. இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும், ஹச்சிஎஃப் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டேபிள்ல போடலாம், இது 2 விதமா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் சின்ன சின்ன நம்பரா போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3ஆம் வாய்ப்பாடு போனா என்ன வரும், 4 3 3, ஈர் 3 6. அடுத்து இங்க போட்டா 4 3 3, 4ல 3 போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு 1 இருக்கும், 12. 4 3 12ன்னு வரும். கரெக்டா? அடுத்து என்ன வாய்ப்பாடு போடலாம்னா 2ஆம் வாய்ப்பாடு போடலாம். போட்டா 6 2 12, 7 2 14. கரெக்டா? இப்போ இது வரைக்கும் பாருங்களேன், இந்த 3ன்னு நான் இங்க எழுதுனேன்னா 3 இதையும் வகுக்கும் இதையும் வகுக்கும். கரெக்டா? 2ன்னு எழுதுனேன்னா இதையும் வகுக்கும் இதையும் வகுக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் போட்டேன் அப்படின்னா, சப்போஸ் நான் 6 போட்டேன் அப்படின்னா 6 இதை மட்டும் தான் டிவைட் பண்ணும், இதை நமக்கு டிவைட் பண்ணாது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் காமனா எந்த டேபிளையும் எனக்கு போகாது. ஓகேவா? அப்ப அந்த ஸ்டேஜ்ல நிப்பாட்டிருங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கணும். 3 × 2 × இங்க 6 × 7. ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2ஐயும் பொதுவா என்ன நம்பர்லாம் வகுக்குதோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ இது வரைக்கும் தான் 2 நம்பர் வந்து நம்ம பொதுவா வகுக்குது. எது வகுக்குது, 3 வகுக்குது, 2 வகுக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் போட்டேன் அப்படின்னா இது 2ஐயும் நமக்கு வகுக்காது. அப்போ இது 2 மட்டும் எழுதணும். 3 × 2ன்னு வரும். சரிங்களா? இதுதான் எல்சிஎம் ஹச்சிஎஃப். நமக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா 3 போடுவோம், 12 14, அடுத்து 2 போடுவோம், 6 7. 2 நம்பர்னா கடைசியா 2 1 வர வரைக்கும், 2 தடவை 1 வர வரைக்கும் எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன போடுவோம், 6ஆம் வாய்ப்பாடு போடுவோம். 6ஆம் வாய்ப்பாடு போட்டா 4 6 6, இது போகாது, இது அப்படி எழுதிரும். அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு. 7ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 வரும், இங்க இந்த 1 வந்து 2 1 வந்துச்சா, அப்ப என்னோட எல்சிஎம் வந்து இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். சரிங்களா? 2ஐயும் பொதுவா எது வரைக்கும் வகுக்குது, இது வரைக்கும் தான் எனக்கு வந்து 3 எழுதுனா அது 2ஐயும் வகுக்குது, 2 எழுதுனா அது 2ஐயும் வகுக்குது. இப்போ இங்க 6 எழுதுனா 6 இதை மட்டும் தான் டிவைட் பண்ணுது, இதை டிவைட் பண்ணல. அப்ப இது என்னோட ஹச்சிஎஃப். இது எல்லாத்தையும் பெருக்குனா எனக்கு எல்சிஎம். சரிங்களா? இன்னொரு நம்பர் பார்ப்போமே, 25. என்ன வாய்ப்பாடு போடலாம் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3 5 15, 5 25. இப்போ 3க்கும் 5க்கும் பொதுவா எந்த வாய்ப்பாடும் போகாது. 15 25 எடுத்தேன்னா 5ஆம் வாய்ப்பாடு 2க்கும் பொதுவா போகும். சரிங்களா? அப்ப இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிடணும்.
5 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இதே இது ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த பக்கம் எழுதுன நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். எல்சிஎம்னா மீச்சிமா, ஹச்சிஎஃப்னா மீப்போவா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா, இது மீச்சிமா, இது வந்து மீப்போவா. சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு எழுத தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் இதில் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இது பாருங்களேன், 14 21 ரெண்டு என்ன வாய்ப்பாடில் போகும்? 7ஆம் வாய்ப்பாடில் போகும். ஈரேலா 14 மூவேலா 21. கரெக்டா? இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் பொதுவாக எதுவுமே வகுக்காது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே எழுதுனது. எல்சிஎம் வந்து என்ன வரும்? இது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 இன்ட்டு 3. ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். வாய்ப்பாடு நமக்கு நல்லா தெரியணும். ரெண்டு நம்பர் எழுதுனா அந்த ரெண்டுக்கும் பொதுவாக எந்த வாய்ப்பாடு போகும்? நான் எழுதியது எல்லாமே சின்ன சின்ன நம்பர். நமக்கு சின்ன சின்ன நம்பர் தான் வரும்னு அவசியம் இல்லை, பெரிய நம்பர் தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போ அது கண்டிப்பாக நமக்கு எந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா, இப்போ 35 இந்த ரெண்டு நம்பர் எழுதியிருக்கேன். ஓகேவா, இங்க எழுதுவோம் 30 35. எனக்கு ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 30 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நான் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன். என்ன வாய்ப்பாடு போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு போடலாம். 5ஆம் வாய்ப்பாடு வந்து ரெண்டையுமே டிவைட் பண்ணும். 6 5 30, 7 5 35. இதுக்கப்புறம் இது ரெண்டும் பொதுவாக எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கிறது. 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7, 5 30, 30 7 210 வரும். கரெக்டா? ஹச்சிஎஃப் பாருங்களேன், ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்? ஒரே ஒரு நம்பர் தான் எழுதியிருக்கோம். என்ன வரும்னா 5ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த கடைசியாக ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ கேன்சல் பண்ணி எழுதணும். அதுதான் விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் 6 5 30, 7 5 35. அப்போ 6:7. விகிதம் அப்படிங்கிறது 6:7. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசி டிவைட் பண்ணாத ஸ்டேஜை நம்ம அப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போ என்னோட எல்சிஎம் வந்து 210, ஹச்சிஎஃப் வந்து 5, விகிதம் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 6:7ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போ ஹச்சிஎஃப்யும் விகிதமும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஹச்சிஎஃப் விகிதம் கொடுத்துட்டு என்ன மிஸ் ஆகுது? எல்சிஎம் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வேணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் இன்ட்டு முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம், அவ்வளோதான். சரிங்களா, ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவும் இதுவும் நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. முதல் விகிதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், ரெண்டாவது விகிதம்னா ரெண்டாவது இருக்கிற நம்பர். சரிங்களா, அப்போ 5 30, 30 7 210. கரெக்டாக வந்துருச்சா? எல்சிஎம் வந்து 210. ஹச்சிஎஃப்பும் விகிதமும் கொடுத்து எல்சிஎம் கேட்டால் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இதே இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரேஷியோ விகிதம் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன மிஸ் ஆகுது? ஹச்சிஎஃப் மிஸ் ஆகுது. ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஹச்சிஎஃப் தான் வேணுமா? அப்போ ரிமைனிங் உள்ள ரெண்டையும் கீழே கொண்டு வந்துருங்க. எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். ஓகேவா, எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 210 பை விகிதம் வந்து 6 இன்ட்டு 7, 1 7 7, 3 7 21 0, 1 6 6 5. ஹச்சிஎஃப் 5. கரெக்டாக வந்திருக்கா? கொஸ்டின் இப்படி தான் நம்ம கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அதுதான், விகிதத்தின் மூலம் மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துருவாங்க, விகிதம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா ஹச்சிஎஃப் கேட்பாங்க. சரிங்களா, ஹச்சிஎஃப் ஃபார்முலா என்ன? எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். ஓகேவா, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து
HCF கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு விகிதமும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு LCM கேட்பாங்க. அப்படின்னா ஃபார்முலா என்ன? இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதான். LCM ஈக்குவல் டு HCF இன்ட்டு முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நமக்கு மெயின். இதை எழுத வேண்டாம், அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ சும்மா லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் கணக்காக தான் நான் கொடுக்குறேன். ஓகே, அந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு மெயின். ஓகே, இது போக இப்போ இன்னொன்று நமக்கு தேவைப்படும். என்ன அப்படின்னா அதே 25 30 எடுத்துக்கிடுவோமே. 5 இப்போ போகுமா? 5 25 6 5 30. இதுக்கப்புறம் எனக்கு பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட HCF வந்து என்ன? 5. LCM வந்து என்ன? எல்லாத்தையும் பெருக்கிறது. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 6. கரெக்டா? விகிதம் என்ன? விகிதம் வந்து 5:6. கரெக்டா? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் என்ன? ஒன்று ஏன்னு எடுத்துக்கிடுவோம் 25, இன்னொன்று வந்து பின்னு எடுத்துக்கிடுவோம் 30. கரெக்டா? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பருக்கு நான் LCM கண்டுபிடிச்சிருக்கேன், HCF கண்டுபிடிச்சிருக்கேன், அது போக விகிதம் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் செட்டு ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்? LCM விகிதம் கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஃபார்முலா. LCM பை முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம். ரெண்டாவது ஃபார்முலா வந்து HCF கொடுத்துருவாங்க, விகிதம் கொடுத்துருப்பாங்க, LCM கேட்பாங்க. ஃபார்முலா என்ன? HCF இன்ட்டு முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். டைப் 1 வந்து என்ன அப்படின்னா LCM வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது HCF வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, விகிதம் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ரெண்டாவது டைப் வந்து என்ன அப்படின்னா HCF விகிதம். இதை ரெண்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும். இது ஒண்ணு. சரிங்களா? ரெண்டாவது எப்படி கொடுப்பாங்கன்னா LCM கொடுத்துருவாங்க, அது போக விகிதம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே அந்த கொடுக்கப்பட்ட எண்கள். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த நம்பருக்கு HCF என்ன? 5. விகிதம் என்ன? 5:6. ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. HCF-யும் விகிதத்தையும் தனித்தனியா பெருக்கிடுங்க. இதையும் ஃபர்ஸ்ட் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 5 25, 5 30. இதுதான் எனக்கு கொடுத்துருக்க நம்பர். கரெக்டா? ஓகேவா? HCF விகிதம் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. சரிங்களா? அப்ப 5 25, 5 30 தனித்தனியா பெருக்கணும், மொத்தமா பெருக்கிட கூடாது. மொத்தமா பெருக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா LCM கிடைக்கும். ஓகே, அடுத்து LCM வந்து இங்க எவ்வளவு வந்துச்சு? 5 25 150. கரெக்டா? 5 30 3 15 150. LCM கொடுத்துருவாங்க, அது போல விகிதம் கொடுத்துருவாங்க. 5:6 கொடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா LCM பை முதல் விகிதம், LCM பை ரெண்டாம் விகிதம். சரிங்களா? அப்போ LCM வந்து என்ன வந்துச்சு? 150 பை முதல் விகிதம் 5, 150 பை ரெண்டாவது விகிதம் வந்து 6. கேன்சல் பண்ணீங்கன்னா 30, இங்க 25. கரெக்டா வந்துச்சா? கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் வந்துருச்சா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல வந்து இதுதான் கான்செப்ட். ஓகே, விகிதத்தின் மூலம் மீச்சிமா மீப்போவா காணுதல். இதெல்லாம் மொத்தம் 4 டைப் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து விகிதம் LCM அல்லது HCF நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைப் வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது. ஓகே, ரெண்டாவது பாருங்களேன், பின்னங்களுக்கு மீச்சிமா மீப்போவா காணுதல். பின்னம்னா என்ன? 5/6, 7/9, 11/12. இந்த மாதிரி நமக்கு பின்னமா ஃபிராக்ஷனா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு LCM HCF வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கும் நமக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. அந்த 2 ஃபார்முலா படிச்சுட்டா இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான்.
தசம எண்களுக்கு மீச்சிமா மீப்போவா காணுதல். தசம எண்கள்னா பாயிண்ட் வச்சு இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட்டை எடுத்து விடணும். பாயிண்ட்டை எடுத்து விடணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல பெருக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 100ஆல பெருக்கணும். இப்போ பார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இங்கேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இங்கேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்போ நம்ம எதால பெருக்கினா போதும்னா 2 பக்கமும் 100ஆல பெருக்கணும். பெருக்கினா என்ன ஆகும்னா முழு நம்பரா மாறிடும். இதெல்லாம் அந்த ஹெட்டிங் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 8 டாபிக்கு. இந்த 8 டாபிக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசிக் தான். இந்த மாதிரி நமக்கு பண்ண தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? கரெக்டாக வாய்ப்பாடு போட தெரியணும், அவ்வளோதான். அது பண்ணிட்டாலே இந்த இது ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து விகிதத்தின் மூலம் மீச்சியமா மீப்போவா காணுதல். ஓகேவா?